வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, பெரிய நல்ல மழை, சரியான மழை, திடீர்னு நல்ல காற்று. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது தெரியல. சென்னையில் மழை அப்படின்னு கேள்விப்பட்டேன். இன்னொன்று, நாளைக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் வாருக்காக போர் ஒத்திகை அப்படின்னு பண்ணுறாங்க. அது ஆவடி சில இடத்துலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது 1962 இந்தியா சைனா வார் நடந்தது, சண்டை. அதுக்கு அதாவது அந்த டைமில் பயங்கர சைரன்லாம் கொடுத்து அதே மாதிரி தான் ஒத்திருந்தோம். அப்போ நான் 57 பிறந்தேன்னா 62, 5 வயசில் 6 வயசு இருக்கும், 5 வயசு இருக்குமா, 62. அந்த டைமில் என்னென்னா கொஞ்சம் எப்படி லைட்டாக ஞாபகம் இருக்குது எனக்கு வேணும்னு. அப்போ என்ன பண்ணோன்னா, மார்னிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நைட்டு 8 மணி மேலே எந்த வீட்டில் லைட் எரியக்கூடாது, எல்லாம் இருட்டாக இருக்கணும். ஏன்னா லைட்டு வெளிச்சம் பார்த்தோன்னா மேலேருந்து அவன் பாம்பு போட்டுருவாங்க. அப்போல்லாம் இவ்வளோ டெக்னாலஜிலாம் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்லி டிவி கூட கிடையாது அந்த டைமில். ஒன்லி ஃபார் ரேடியோ, ஆகாசவாணி, வானிலை அறிக்கை மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ மாதிரி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எதுவுமே கிடையாது. அதனால் அது மாதிரி காலத்தில் இருந்தோம். அந்த டைமில் என்ன பண்ணோம், 8 மணிக்கு ஒரு சைரன் விடுவாங்க. விட்டால் எல்லாமே லைட் ஆஃப் பண்ணிடணும். அப்போல்லாம் எல்லா வீடும், பெரும்பாலும் வீடு ஓடு வீடு தான். அந்த ஓட்டு வீட்டு மேலே ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை பிளாக் பேப்பர் போட்டு ஒட்டணும். எதுனா பிளாக் பேப்பருக்கு எங்கே போடுறது, கார்பன் பேப்பர், அதை தான் ஒட்டுவோம். அதை ஏறி நாங்கள் எங்கள் வீட்டில் பெரியவங்களாம் ஒட்டுவாங்க. அப்போ நான் பயந்துட்டு இருப்போம். என்னன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அதான் பார்த்துக்கணும். திடீர்னு ஒரு சைரன் வரும். அது எங்கேருந்து வரும்னா, எங்கள் சிந்தாவட் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சைரன் கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே எல்லாம் லைட்டாக பண்ணணும். ரோட்டில் ஒருத்தரும் நடக்கக்கூடாது, எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அப்படி அப்படி நின்றுவாங்க. நின்றுட்டு ஒரு நைட்டு வரைக்கும் அதை அப்படியே கண்டினியூ ஆகும். மார்னிங் அதே மாதிரி மறுபடியும் சைரன் கொடுத்தா எல்லாம் அலர்ட் ஆகி வெளியே போகலாம். அது மாதிரி எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அது ஒரு பயங்கரமான காலங்கள். ஏன்னா எந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. சண்டைனால ஒரு பயந்தாங்க. ஏன்னா நம்ம குழந்தை குட்டிலாம் வச்சுருப்போம், நாளைக்கு எப்படி என்ன ஆகுமோ தெரியாது. அதுக்காக தான் வராமல் இருக்கணும், எல்லாம் ப்ரே பண்ணிப்போம். ஏன்னா சில இதை வச்சுட்டு கை நாவுத்துவாங்க இப்படி அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், எல்லோரும் ஒத்துமை ஜாலியாக இருக்கணும், அதான் சந்தோஷமாக இருக்கணும் தான். ஓகேவா? எனக்கு அந்த 62 ஞாபகம் வந்தது. அப்போ இந்தியா சைனா வாருக்கு அப்போ கொஞ்சம் பாதிக்கப்பட்டோம். ஆனால் சீக்கிரத்தில் முடிஞ்சிடுச்சு அப்போ. அதான் விஷயம். ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். போர் சண்டை வரக்கூடாதுன்னு சமாதானமாக இருப்போம் அப்படின்னு இருப்போம். ஓகேவா? நம்மளும் சிந்து நதியை கொடுப்போம், தப்பு கிடையாது. அங்கேருந்து அவங்களும் மட்டும் போட்டோம், சமாதானமாக சகோதரத்துவமாக இருப்போம். ஓகேவா? என் ஆசை அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.